நடிகர் சைஃப் அலிகானை கத்தியால் குத்திய நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 20 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிரமாக குற்றவாளியை தேடி வந்த நிலையில் தற்போது குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. விவரங்களை பதிவு பண்ணலாம். பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகான் நேற்று மும்பையில் இருக்கக்கூடிய பாந்திராவில் அமைந்திருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவரால் கத்தியால் குற்றப்பட்டதை அடுத்து தற்பொழுது லீலாவதி மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையானது அவருக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அவரை கத்தியால் குத்திய நபர் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளதாக மும்பை காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த பகுதியில் இருந்து சிசிடிவி கேமராவின் மூலமாக அவர் அடையாளம் காணப்பட்டு தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவலை மும்பை காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அவர் யார், எதற்காக இந்த அவர் கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டார் என்பது தொடர்பான விசாரணை தற்பொழுது நடைபெற்று வருவதாகவும் முதற்கட்டமாக கொள்ளை என்ற ஒரு அடிப்படையில் இந்த ஒரு விசாரணை தொடங்கியுள்ளதாகவும் மும்பை காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக சுமார் 20க்கும் மேற்பட்ட அந்த காயங்களுடன் மும்பை லீலாவதி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த சையப் அலிகான் இன்று காலை நார்மல் வார்டுக்கு மாற்றப்படுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது விசாரணைக்கு பிறகு தற்பொழுது முதற்கட்டமாக கைது நடவடிக்கையை மும்பை காவல்துறை மேற்கொண்டுள்ளது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.